ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் தான் செய்து காட்டப்புறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 5 பாதாம், 3 கஜு, 3 வால்நட், 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து நான் பாதாம், கஜு எல்லாம், வால்நட் எல்லாம். இப்போ வந்து இதை 1/2 கப் மாதிரி கொட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா இந்த நட்ஸ் வந்து ஊறட்டும். நீங்கள் வந்து இரவேல கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெள்ளெண்ணெய் ஒழும்பி மிக்சியில் அடிச்செடுக்கலாம். நான் வந்து வெள்ளெண்ணெய் உடனே செய்ய போகிறேன். அதுக்காக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணினான். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணினா குயிக்காக இலகி வந்துடும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினது பிறகு என்ன செய்வதுன்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இனி இப்போ வந்து மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து வாழைப்பழம் பிடிக்குமென்னு சொன்னால் இதோட வாழைப்பழம் ஆட் பண்ணுங்கள். மைலோ பவுடர் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மைலோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இனி இதை வந்து நல்லா ஒருக்கா அரைச்செடுப்போம். அரைச்சிட்டு அடுத்து என்ன சேர்ப்பதுன்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்செடுத்துட்டேன். அடுத்ததாக பசுப்பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தேன் நான் இந்த மாதிரி. இப்போ வந்து இது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணுவோம். இப்படி செய்கிறதால ஒரு க்ரீமியாகவும் இருக்கும். பிள்ளைகள் வந்து விரும்பி குடிப்பினம். நட் சாப்பிடாத பிள்ளைகள் இப்படி செய்து கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க விரும்பி குடிப்பாங்க. மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். இது 1 கப் கொடுத்தாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் கிட்ஸுக்கு. இப்போ மறுபடியும் இதை மூடியை போட்டு அடிச்செடுப்போம். உங்களுக்கு வந்து க்ரீமியாக தேவையில்லை, லிக்யூட்டாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாலை வந்து காய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி செய்யலாம். க்ரீமியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீசரில் பாலை வந்து இப்படி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கும். இனி இதை மூடியை போட்டுட்டு அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நல்லா அரைச்செடுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து இனிப்பை பாரு. இந்த மில்க் ஷேக்கை வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரையும் குடிக்கலாம். எல்லாரும் குடிக்கக்கூடிய மில்க் ஷேக். நான் வந்து 2 டேட்ஸ் தான் போட்டேன். நான் இவ்வளோ இதுக்கு வந்து 2 டேட்ஸ் வந்து பத்தாது. அதால் கனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் தனியாக ஃபுல்லாக டேட்ஸ் போட்டு செய்கிறதா இருந்தால் டேட்ஸ் போட்டு செய்யலாம். அப்படி இல்லைண்டா கனியை தனியாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இப்போ நான் வந்து இந்த இனிப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கனி ஆட் பண்ணுறேன். மைலோ பவுடர் ஆட் பண்ணினோடைய தான் எனக்கு வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. மைலோ பவுடர் ஆட் பண்ணாமல் நாங்கள் டேட்ஸ் மட்டும் போட்டிருந்தோம்னா இனிப்பு அளவாக இருந்திருக்கும். கனி ஆட் பண்ணியிருக்க தேவையில்லை. இப்போ இன்னொரு சுற்று மிக்சியில் சுற்றிட்டு வந்தோம்னா நல்லா ஈவனாக எல்லா இடமும் கனி வந்து சேர்ந்துடும். மிக்ஸ் பண்ணினது பிறகு பார்ப்போம். ஹெல்த்தியான டேஸ்டியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான காலையில் குடிக்கக்கூடிய ஸ்மூத்தி வந்து ரெடி. பாதாம், கஜு, வால்நட், டேட்ஸ், பொட்டுக்கடலை, ஹனி, மைலோ பவுடர், மில்க் இவ்வளவு தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸும் வந்து வேணாண்டு சொல்ல மாட்டேன்னா குடிப்பினம். பம்கின் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணினா அது வேறொரு ஸ்மெல் வரும். இது 3டைம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னு சொன்னால் நல்ல ருசியாக இருக்கும். ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து இப்படி இருந்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இது ஒரு கப் குடித்தாலே காலையில் பிள்ளைகள் சாப்பிடணும் இல்லை, அவ்வளோ ஹெல்த்தி. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து இப்படி இருந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.